பாடம் 2 விசையும் இயக்கமும். இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகிறோம். ஒருத்தர் எப்படி போகிறார் அப்படின்னா சைக்கிளில், ஒருத்தர் பைக்கில், ஒருத்தர் காரில், ஒருத்தர் ஏரோப்ளேனில் போகிறாரு. இப்போ யார் ஃபஸ்ட்டு சென்னை ரீச் ஆவா? ஏரோப்ளேனில் போகிறவங்க ஃபஸ்ட்டு போவாங்க. அதுக்கப்புறம் காரில் போகிறவங்க 2ஆவதாக போவாங்க. பைக்கில் போனவங்க 3ஆவதாக போவாங்க. சைக்கிளில் போனவங்க 4ஆவதாக போவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வேகத்தை பற்றி தான் படிக்க போகிறோம். உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்கு பாருங்கள். அதில் என்னென்ன இருக்குது? ஒரு மகிழுந்து, ஒரு ட்ரக், ஒரு பேருந்து. இதில் இந்த மகிழுந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரத்தில் 160 கிலோமீட்டர் தொலைவை கடக்குது. ட்ரக் பாருங்கள் 300 கிலோமீட்டரை 5 மணி நேரத்தில் கடக்குது. பேருந்து பாருங்கள் 200 கிலோமீட்டர் தூரத்தை 4 மணி நேரத்தில் கிடைக்கிறது. இப்போ இந்த 3ல் யார் வேகமாக போயிருக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1 மணி நேரத்துக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸாம்பிள் மகிழுந்து பாருங்கள் 2 மணி நேரத்துக்கு 160 கிலோமீட்டர்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ வரும்? 80 கிலோமீட்டர். அடுத்து ட்ரக் பார்த்தீங்க அப்படின்னா 5 மணி நேரத்துக்கு 300னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ வரும்? 60 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு பேருந்து பாருங்கள் 4 மணி நேரத்துக்கு 200னா 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வேகமாக போனது யார்? மகிழுந்து 80 கிலோமீட்டர். அதுக்கு பிறகு மெதுவாக போனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா பேருந்து 50 கிலோமீட்டர். ஸோ இது மாதிரி தான் நம்ம வேகத்தை கண்டுபிடிக்கலாம். அடுத்து வேகம் அப்படின்னா என்ன? ஓரலகு காலத்தில் ஒரு பொருள் கடந்த தூரம்தான் அதனுடைய வேகம். இப்போ ஒரு பொருள் டிங்கிற தொலைவில் டி கால இடைவெளியில் கடந்துச்சுன்னா அதை என்ன சொல்கிறோம்? வேகம். ஸோ வேகத்தினுடைய வாய்ப்பாடு வேகம் இஸ் ஈக்குவல் டு தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம் டி பை டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து பாருங்கள், அங்கே ஒரு பஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஒரு பேருந்து 150 கிலோமீட்டர் தொலைவினை 3 மணி நேரத்தில் கடந்தால் அதன் வேகம் எவ்வளவு? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். வேகம் இஸ் ஈக்குவல் டு தொலைவு பை காலம். வேகம் எவ்வளவு? 150 கிலோமீட்டர். காலம் எவ்வளவு? 3 மணி. ஸோ 150 பை 3 60 கிலோமீட்டர் பெர் மணி. இதுதான் வேகம். இப்போ வேகத்தை நம்ம எப்படி சொல்லலாம்? கிலோமீட்டர் பெர் மணியில் சொல்லலாம், அல்லது மீட்டர் பெர் வினாடியில் சொல்லலாம், சென்டிமீட்டர் பெர் வினாடியில் சொல்லலாம். பொதுவாக எஸ்ஐ அலகு பயன்படுத்தும் பொழுது நம்ம வேகத்தினுடைய அலகு என்ன சொல்லுவோம்? மீட்டர் பெர் வினாடி. இதுதான் வேகத்திற்கு உண்டான எஸ்ஐ அலகு. அடுத்து உங்களுக்கான செயல்பாடு. ஒரு சின்ன விளையாட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு விளையாட்டு மைதானத்தில் 100 மீட்டர் தூரத்தை ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணி அளந்து குறிச்சிக்கிறோம். அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தராக ஓடுறோம். ஓடும் பொழுது எவ்வளோ தொலைவு பொறுத்த வரைக்கும் அதே தான் 100 மீட்டர். எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ காலம் எடுத்துக்கிறோன்னு சொல்லி நம்ம குறிச்சிட்டு அந்த அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள். வரிசை எண், மாணவர் பெயர், கடந்த தொலைவு, எடுத்துக்கொண்ட காலம், வேகம் இஸ் ஈக்குவல் டு தூரம் பை காலம், சராசரி வேகம் கண்டுபிடிச்சி உங்களில் யார் வேகமாக ஓடுனா யார் மெதுவாக ஓடுனா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாமா? ஒரு பொருள் பயணம் செய்த வேகமும் அந்த பொருள் பயணத்துக்கு எடுத்துக்கொண்ட காலமும் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அது எவ்வளோ தொலைவு அப்படின்னு சொல்லி நம்மளால் கணக்கிட முடியும். எப்படி? ஃபார்முலாவை மாற்றிக்கலாம். வேகம் இஸ் ஈக்குவல் டு தொலைவு பை காலம். இப்போ நமக்கு தொலைவு வேணும்னா தொலைவு இஸ் ஈக்குவல் டு வேகம் பெருக்கல் காலம், டி இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு டி அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முலா வச்சு நம்ம கணக்கிட்டுக்கலாம். அடுத்து ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு கப்பல் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் 5 மணி நேரம் பயணம் செய்தால் அக்கப்பல் கடந்த மொத்த தொலைவு யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். தொலைவு இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு டி. 50 கிலோமீட்டர் பெருக்கல் 5 250 கிலோமீட்டர். இப்போ நம்ம தொலைவை என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம நேரத்தையும் கணக்கிடலாம். எப்படி கணக்கிடலாம்? வேகம் தெரியும், தொலைவு தெரியும் அப்படின்னா நம்ம நேரத்தையும் என்ன பண்ணலாம்? கணக்கிடலாம். ஒரு பேருந்து மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்து 300 கிலோமீட்டர் தொலைவை கடந்தால் அப்பேருந்து பயணம் செய்ய எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு? இதுக்கு எப்படி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? டி இஸ் ஈக்குவல் டு டி பை எஸ், தொலைவு பை வேகம் ஸ்பீடு. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 300 பை 50 6 மணி நேரம் ஆகும். அடுத்து உங்களுக்கான செயல்பாடு. 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கான விடைகளை நீங்களே கண்டுபிடிங்க. 10 கிலோமீட்டர் தொலைவினை 2 மணி நேரத்தில் கடந்தால் உங்களுக்கு வேகம் மணிக்கு டேஸ் கிலோமீட்டர். நீங்கள் 15 கிலோமீட்டர் தொலைவினை அரை மணி நேரத்தில் கடக்க முடியுமானால் உங்களால் 1 மணி நேரத்தில்
டேஸ் தொலைவினை கடக்க முடியும். அப்போது உங்களின் வேகம் மணிக்கு டேஸ் கிலோமீட்டராக இருக்கும். ஸோ இந்த 2 கணக்குகளும் உங்களுடைய நெக்ஸ்ட் செயல்பாடு. எப்படி செய்யலாம்? தொலைவு ஈக்குவல் டு வேகம் இன்ட்டு காலம். வேகம் இஸ் ஈக்குவல் டு தொலைவு பை காலம். காலம் இஸ் ஈக்குவல் டு தொலைவு பை சராசரி வேகம். ஸோ இந்த ஃபார்முலா பயன்படுத்தி நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. மிக எளிமையான 2வது செயல்பாடு. உங்களுக்கான 3வது செயல்பாடு. ஒரு வாகனம் 150 மீட்டர் தொலைவினை 10 வினாடிகள் கடந்தால் அதன் வேகம் எவ்வளவு? தொலைவு கொடுத்துட்டாங்க, காலம் கொடுத்துட்டாங்க. ஸோ வேகம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பிரியா தனது மிதிவண்டியில் 2 மணி நேரத்தில் 40 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறாள். அவளுடைய வேகம் என்ன? ஸோ இதுலேயும் தொலைவு இருக்குது, காலம் இருக்குது. நம்ம வேகம் எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கான தொடர்பணி இணைய செயல்பாடு, விசையும் இயக்கமும் சார்ந்த விஷயங்களை நீங்கள் விளையாடி கற்றுக்கொள்ளுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த பாடம் 2 விசையும் இயக்கம். என்ன படித்தோம் அப்படின்னோம்னா, வேகத்தை வரையறை செஞ்சுருக்கிறோம். வேகத்தினுடைய அழகை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து சராசரி வேகம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வேகம், தொலைவு, காலம் கணக்கிடுதலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.